ஹாய் பீப்புள், திஸ் இஸ் கில்பர்ட். வெல்கம் டு கில்லிஸ் ஃபோலியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, ஒரு பெரிய கடை முதலாளி அவர் கடையில் ரொம்ப நாள் வேலை பார்த்த அந்த 3 பேரை கூப்பிட்டு, பசங்களாம் நான் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் வெளிநாடு போகிறேன், இந்த கடையை பத்திரமா பார்த்துக்கோங்க, அதோடு சேர்த்து நான் கொடுக்குற அந்த ஆளுக்கு கொடுக்குற அந்த 5 லட்சத்தையும் பத்திரமா வச்சுருங்க, நான் திரும்ப வந்து இந்த 5 லட்சத்தை உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் எல்லாட்ட இருந்தும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு 5 லட்சத்தை கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு அவர் கிளம்பி போகிறாரு. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த வாங்கின அந்த 5 லட்சத்தை ஒருத்தர் என்ன பண்ணுறான், முதலாளி பத்திரமா வச்சுருக்க சொல்லியிருக்காரு, நம்ம வீட்டில் எங்கேயாவது வச்சுருந்தா காணாமல் போயிடும், இல்லை செலவு பண்ணிடுவோன்ட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் போய் பத்திரப்படுத்துகிறான் அந்த 5 லட்சத்தை. ரெண்டாவது ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி அவர் எப்போ வருவான்னு தெரியல, வெளிநாடு போகிறேன்ட்டு போயிருக்காரு, திரும்ப வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த 5 லட்சத்தை நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோன்ட்டு சொன்னேன். அவன் தேவைக்கு செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் வந்து அவர் கொடுத்த அன்னைக்கே செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். யார்? ரெண்டாவதாக இருக்க ஒருத்தன். மூணாவதாக இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறான், நம்மகிட்ட 5 லட்சம் இருக்கே, நம்ம ஏன் சும்மா வச்சுருக்கணும், ஏதாவது நம்ம ஏன் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் லம்பாக நிறையா பொருளை வாங்கி அதை மார்க்கெட்டில் விற்பனைக்கு பண்ணுறான். அதுலேருந்து அவனுக்கு நல்ல லாபம் வருது. அந்த 5 லட்சம் 10 லட்சமாக மாறுது அவங்ககிட்ட. ஸோ இந்த 3 பேர் இந்த ரூட்டை எடுத்திருக்காங்க. முதலாளி கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்ப வர்றாரு. அவர் சொன்ன மாதிரியே வந்து, பசங்களா நான் கொடுத்த 5 லட்சத்துக்கு கொடுங்கப்பா எல்லாட்டையும் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், யார் மண்ணில் பதச்சேன், முதலாளி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இந்தாங்க அப்படின்ட்டு அந்த 5 லட்சத்தை அப்படியே கொடுக்குறான், மண்ணில் பதச்சி வச்சவன். ரெண்டாவது ஒருத்தன், முதலாளி நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சா நான் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்கிட்ட 2 லட்சம் தான் இருக்குது அப்படின்ட்டு 2 லட்சத்தை கொடுக்குறான். மூணாவது ஒருத்தன், முதலாளி நீங்கள் 5 லட்சமாக கொடுத்தீங்க, நான் சும்மா வச்சுருக்க வேணாமன்னு சொல்லிட்டு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ எனக்கு வந்து அது டபுள் ஆகி 10 லட்சமாக இருக்குது, இந்தாங்க முதலாளி 10 லட்சம் அப்படின்ட்டு அந்த 5 லட்சத்தை 10 லட்சமாக கொடுக்குறான் முதலாளிகிட்ட. அப்புறம் தான் அந்த முதலாளி சொல்கிறாரு, டேய் நான் உங்களுக்கு வந்து சும்மா அந்த காசை கொடுக்கல, இது நான் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு, நான் வெளிநாடு செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா அந்த கடையை யார் பார்த்துக்குவான்னு தெரில, அதனால் வந்து யார் அந்த கடையை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு வச்ச டெஸ்ட்டு தான் இது. நான் கொடுத்த காசை ஒருத்தன் அப்படியே திரும்ப கொடுத்துருக்கீங்க, ஒருத்தன் பாதியாக கொடுத்துருக்கீங்க, அவன் தான் டபுள் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் இந்த கடையை யார்கிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்கப்போ அவன்கிட்ட தான் முதலாளி கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ மூணாவதாக இருக்கவன்ட்ட டபுள் பண்ணி கொடுத்தவன்ட்டு அந்த கடை போகுது. முதலாளி வந்து கடையை அவன்கிட்ட கொடுத்து, கடையை மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த காசையும், 2 பேர்கிட்ட கொடுத்த 5 லட்சம் காசையும் மூணாவதாக கொண்டே கொடுத்து, அந்த காசையும் நீயே வச்சுக்கோ, இந்த கடையும் உன்னோடது, இந்த இவங்களும் உன் கடையிலே வேலைக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கோ, உன் இஷ்டம் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ இந்த கடையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்கிறோம், போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம 4-5 அசெட் வாங்குவோம். கோல்டு, இல்லை சில்வரு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பிட்காயின், இந்த மாதிரி நிறைய அசெட் வாங்குவோம். பட் ஏதாவது ஒரு அசெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம அந்த அசெட் மேலே தான் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர, இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு ரிட்டர்ன்ஸே தராத அசெட் மேலே நம்ம எந்த ஒரு அதிக பணத்தையோ திரும்ப அது மேலே முதலீடு பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நல்ல முதலாளியோ நல்ல இன்வெஸ்டரும் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கதையில் நம்ம கற்றுக்க வேண்டியது, நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்ற அசெட்டை மேலும் அதிகப்படுத்தணுமே தவிர அதில் வந்து ரிட்டர்ன்ஸே வராத அசெட் மேலே போடக்கூடாது. இதுதான் அந்த கதையிலேருந்து கற்றுக்கிறது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.